ப்ளீஸ் லார்ட். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நம்ம ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே எங்களை சந்திக்க வச்சு பெருமைக்காக நன்றி. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமை பெறும்படிக்கு எங்களோட பேசுங்க. உங்கள் சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. அப்படியே நீங்கள் செய்கிறதுக்காக சூத்திரம் துதிக்கான மகிமை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். மறுபடியுமாக உங்களை சந்தித்து அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறேன். சரி, இந்த காலை நேரத்தில் சுகம் என்று ஒரு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஹீலிங், சுகம் என்று ஒரு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. இதுக்காக நான் எடுத்த வசனம் சங்கீதம் 30 வசனம் 2, Psalms chapter 30 verse 2. நான் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இப்படியாக வேதம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் சுகமாக்கினீர். கர்த்தரை கூப்பிடும்போது சுகம் உண்டு. கர்த்தரை கூப்பிடும்போது ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரை கூப்பிடும்போது அலாதியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள சுகத்துக்குள்ள வழிநடத்துகிறது தான் இந்த இயேசு கிறிஸ்து. எப்படி இயேசு கிறிஸ்து கூப்பிட்டா சுகம் உண்டாகும்? எப்படி இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வந்தால் ஆசீர்வாதம் வரும்? எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எல்லா விதமான பாதுகாப்புக்குள்ள நம்ம வருவோம்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் அறிஞ்சும் அறியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேரும் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக கர்த்தராகிய தேவன் என்றைக்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரோ, அவருடைய சொந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரோ, மாம்ச சரீரம் என்னென்றால் தேவாதி தேவன் மனுஷகுமாரனாக வந்து நம்மளோடு கூட பாசம் செய்தவர் தன்னுடைய சரீரத்தை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும்போது, சரிங்களா, ஒப்பு கொடுக்கும்போது சாட்டையால் அடித்தார்கள். 39 சாட்டை அடியை அவர் வாங்கியிருக்கிறார். சரீரம் பிக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையில் அவரோட ரத்தம் சிந்தப்பட்டது. அதை வைத்து தான் நாங்கள் தைரியமாக சொல்லுகிறோம். அதை வைத்து தான் நாங்கள் விசுவாசித்து சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். அந்த வேதம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினேன். ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், ஒரு விசுவாசம். கர்த்தரை கூப்பிட்டால் எங்களுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி, அதுதான் எல்லாரும் தைரியமாக நாங்கள் ஆண்டவரை கூப்பிடுறோம். இயேசுவே என்னை சுகமாக்குங்க, இயேசுவே உடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்குங்க என்று சொல்லி நாங்கள் தைரியமாக கூப்பிடுறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகத்தான் கல்வாரி சிலுவையை சுமந்தார். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே தொங்க வைக்கப்பட்டார். இன்றைக்கும் அதை எப்பயுமே, இன்றைக்கா இருந்தாலும் சரி, எப்பொழுதாக இருந்தாலும் சரி, அதை நாம் மறக்கவே கூடாது. சரிங்களா? அவருடைய சரீரம் நமக்காக பீக்கப்பட்டதை மறக்கவே கூடாது. நமக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அது எவ்வளோ ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுது, எவ்வளோ ஒரு வருத்தத்தை கொடுக்குது, எவ்வளோ ஒரு பயத்தை கொடுக்குது, எவ்வளோ ஒரு வலி வேதனையை கொடுக்குது. ஆனால் கர்த்தருடைய சரீரம் முழுமையாக பிரிக்கப்பட்டது, முழுமையாக அடிக்கப்பட்டார், முழுமையாக அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது. சிதைக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஒரு இடம் கூட பாக்கி இல்லாதபடிக்கு அவருடைய சரீரத்தை சிதைத்தார்கள். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அந்த சுகத்தை கொடுக்கும்படிக்கு, இந்த நோயிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடுத்தது சங்கீதம் 107 வசனம் 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவரே வார்த்தையாக இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும், அதிசயங்களை பார்ப்போம். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் தமது வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படிப்பட்ட அழிவு? ஒரு நோய் என்று வந்து விட்டால், சில நோய்கள் பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே அழித்து போட்டுரும். அவனை அப்படியே அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லாமல் பிழைத்து போட்டு விடும். அவனுடைய வாழ்க்கை அப்படியே வடிவழிந்து விடும். அவனுடைய செழிப்பு போய்விடும், சுகம் போய்விடும், அவனுடைய கனவு போய்விடும், அவனுடைய திட்டங்கள், அவன் மனதிலே ஏற்படுத்தி கொண்ட கொண்டாட்டங்கள், சந்தோஷங்கள், சமாதானங்கள் எல்லாமே அவனை விட்டு போய்விடும். அதுதான் ஒரு நோயினுடைய வாதை. ஆனால் என் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தமது வசனத்தை அனுப்புவாராம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி
அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட அழிவுகள்? இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு, நமக்கு விரோதமாக எழுப்பி நம்மளுடைய வாழ்க்கை அழிக்கிற இந்த அழிவுகளுக்கு இந்த வார்த்தையை அனுப்பி நம்மை தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 107 வசனம் 20, Psalms 107 verse 20. இவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம தெய்வமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அவர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அவரை தெரியும். அவர் சொன்ன செய்வார். அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவர் போன்னு சொன்னா அது போகும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க தேவனை உங்களுக்கு நான் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சம்பவங்கள், இது என்னை விட்டு போகாது, நான் மரணம் அடைகிற வரைக்கும் இது என்னை விட்டு போகாது என்று உங்களால் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லு, உன்னை நான் குணமாக்குகிறேன். ஒரு வார்த்தை போதும். இசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ நோயோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன், என் சரீரத்தில் இவ்வளோ வேதனையோடு கூட நான் இருக்கிறேன், என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அவர் உங்களுக்காக அவருடைய வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும். அந்த வார்த்தை உங்களை அழிவுக்கு தப்பு வைத்து மீட்டுக்கொள்ளும். எல்லாருடைய பார்வையிலும் நீங்கள் கனம் பெற்று மறுபடியுமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நீங்க வாழ்வீங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் இந்த உலகத்தின் இரட்சகர். இந்த உலகத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இரட்சகர். பாவிகளை நேசிக்கும்படிக்கு வந்தவர். பாவிகளை தன் பக்கமாக இழுக்கும்படிக்கு, பாவிகளுடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர். அவர் இரத்தத்தில் பூரண மன்னிப்பு உண்டு. அதைத்தான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சங்கீதம் 147 வசனம் 15. இந்த வார்த்தை எப்படி வருகிறதா? அவர் வார்த்தையை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை நம்மை சுகமாக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தை நம்மை அழிவுக்கு தப்புவிக்கும் என்று சொன்னார். ஆனால் அந்த வார்த்தை எப்படி வருகிறது? அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளல. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 147 வசனம் 15. Psalms 147 verse 15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் பரலோகத்திலிருந்து அவருடைய வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார். அவருடைய சொல், அவர் சொன்ன சொல் மகா வல்லமை மிக்க சொல், சுகமளிக்கிற வல்லமையான ஒரு வார்த்தை, ஒரு சொல் சொன்னால் போதும். சரிங்களா? வேதம் சொல்லுகிறது அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. யாரை நோக்கி அந்த வார்த்தையை அவர் அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை அவர்களை நோக்கி தீவிரமாய் செல்லுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தீவிரம்னா எங்கேயுமே அது நிற்காது. யாரும் அதை தடைப்படுத்த முடியாது. ஒன்று தெரியுங்களா? கர்த்தர் அனுப்பினார்னா யாருமே அதை தடைப்படுத்த முடியாது. எந்த ராஜ்யமா இருந்தாலும் சரி, எந்த ராஜாக்களா இருந்தாலும் சரி, எந்த மந்திரிமார்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், பலமுடையவர்கள், பலம் பெற்றவர்கள், யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தை தடுத்து நிறுத்த இதுவரைக்கும் யாராலும் முடியாது. வானமும் பூமியும் ஒழித்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஒழிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாருமே பிறப்பிக்கப்படவில்லை. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை காரியங்களை உருவேற்றும், உருவாக்கும். கிரியேட்டர். அவருடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த உலகத்தை திருஷ்டித்தார். சரிங்களா? அதனால அவர் வார்த்தையை பூமிக்கு அனுப்புறாராம். அந்த வார்த்தை எப்படி வருது? அவருடைய சொல் மகா தீவிரமாய் வருகிறது. அதை நிறுத்த யாராலும் முடியாது. அதனால தான் அந்த காலை நேரத்தில் சொல்றேன், அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி பாருங்க. அப்பா, நான் இந்த பிரச்சனையில் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு முடிவு கொடுங்க. எனக்கு கடன் தொல்லை தாங்கல, என்னை ரொம்ப இம்சப்படுத்துறாங்க, என்னால இந்த மாதிரி கொடுமை அனுபவிக்க முடியாது, இந்த கொடூரங்களை அனுபவிக்க முடியாது, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், சொல்லக்கூட முடியவில்லை. யார் இடத்துல போய் நான் சொல்லுவேன்? மனைவி இடத்துல, கணவன் இடத்துல, சொந்தக்காரர்கள் மத்தியிலா, சிநேகிதர் இடத்துல,
எங்கேயுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு வார்த்தை உங்களுக்கு அனுப்பினார்னா அது 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் அப்படி அல்ல, அது தீவிரமாய் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது தீவிரமாய் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுங்களா? அவரே வார்த்தையாகி மாம்சமாகி உங்களோடும் என்னோடும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் இந்த தைரியத்தில் சொல்லுகிறேன். அவர் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரானால் எல்லாம் சரியாயிடும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட படவில போய்கொண்டிருக்கிறார். கடலில் போய்கொண்டிருக்கிறாங்க. அதிகாலை நேரம், கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய சீஷர்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்படிக்கு பின்னணியில் போய் தலையை எடுத்து வைத்து ஒரு உறக்கம் போடுகிறார். தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது என்னாச்சும் உண்டா? ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ கொந்தளிக்கிற படகில அவர் சமாதானமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எல்லா காரியமும் தெரியும். ஆனால் அவர் பார்க்கணும், கூட இருக்கிற சீஷர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது. கடல் கொந்தளிக்கவும் புயல் காற்று அடிக்கவும் சீஷர்கள் ஓடி வருகிறார்கள். ஐயா, நாங்கள் கடலில் முழுகி போக போகிறோம், நீங்கள் கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. ஆண்டு தூங்குவாரா? ஒருவேளை தாய் நம்மை மறக்கலாம், நம்மளை பெற்ற தந்தை நம்மளை மறக்கலாம். கர்த்தர் மறப்பாரா? கர்த்தர் மறக்கக்கூடியவரா? அவருடைய இருதயம் அப்படி இல்லைங்க. உங்களையும் என்னையும் அவருடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறார். கண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறார், உள்ளங்கையில் பதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய உருவத்தை, நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறவர். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், உங்க விசுவாசம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாரு. கடலை பார்த்து சொன்னாரு, மனுஷனை பார்த்து கேட்டாரு, உன் விசுவாசம் எங்கே போயிட்டுன்னு. கடலை பார்த்து சொன்னாரு, அமைதலாயிரு, இறையாதே. அவ்வளவுதான். அந்த கடல் கொந்தளிப்பு அப்படியே அழகா அடங்கிருச்சு. புயல் காற்றின் சீற்றம் அப்படியே அடங்கிருச்சு. இதை காட்டிலும் ஒரு பெரிய கடவுள் நமக்கு வேணும்னு சொன்னா யாரை நான் அறிமுகப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்து தான் வல்லமை மிகுந்த தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னால் அது நடக்கும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். இது நான் அனுபவித்த காரியங்கள். இது என் வாழ்க்கையில் நான் அணுவாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்க போது அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! அவ்வளோ ஒரு நல்ல தேவனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நான் இப்படியும் சொல்லுவேன், அவர் பாவத்தை தான் இருக்கிறாரு, பாவியை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்ல, ஐயோ நான் இவ்வளோ போய் சொல்கிறேன், இவ்வளோ பாவம் செய்கிறேன், இவ்வளோ விதமாக நான் நடத்துகிறேன், என்னோட வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு உண்மை கிடையாது, இப்படிலாம் ஒரு வேளை உங்கள் மனசில் நினைக்கலாம். இல்லை இந்த வீடியோ முதல் பார்க்குறவங்க இந்த இயேசுவை பற்றி அறிஞ்சு கொள்றவங்க நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். என்னை எவ்வளவா நேசிக்கிறாரோ அதை காட்டிலும் அதிகமாக உங்களை நேசிக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? அவருடைய வார்த்தை தீவிரமாக வருகிறது. இந்த காலை நேரத்தில் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. அப்பாடத்துல சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஹெவன்லி ஃபாதர் கிட்ட சொல்லுங்க. அவர்கள் வாழ்க்கையை சீரமைத்து ரொம்ப அழகாக வடிவமைத்து உங்களை வாழ வைக்கிற தேவன். என்னையும் அப்படிதான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த மாதிரி ஜீவனை கொடுத்ததுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் நான் எப்பொழுதும் மறிக்க வேண்டியவன். ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொன்னார், உனக்கு சுகம் வேண்டுமா? என்னை பார்த்து கேட்டார். இந்த ஆண்டவர் யாருன்னு கூட தெரியாது, இயேசு யாரு எனக்கு தெரியாது, இந்த இயேசு எப்படி இருப்பாரு, இந்த இயேசுவோட வார்த்தைன்னா என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கல்வாரி சிலுவைனா என்ன, அவரோட ரத்தம், அவருடைய சரீரம் ஒன்று தெரியாது. உனக்கு சுகம் வேண்டுமா? என்னை நோக்கி பார். அந்த ஒரு வார்த்தை என் காதுலை கேட்டதும் என் பலவீனத்திலிருந்து, என் நோயிலிருந்து, என்னுடைய வாதையிலிருந்து, என் மீது விழுந்த சாபத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு உங்க முன்னால இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அறியாதவரை குறித்தல்ல, தெரியாதவரை குறித்தல்ல,
யாரோ ஒருத்தரை குறித்தல்ல, ஏதோ கேள்விப்பட்டதை குறித்தல்ல. நான் காதார கேட்டு அவருடைய தரிசனத்தை நான் பார்த்தேன். அவருடைய கல்வாரி சிலுவின் தரிசனத்தை பார்த்தவர், அவருடைய இரத்தத்தை பார்த்தவர், அவர் பேசுவதை காரணத்தை கேட்டவர். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த இயேசு என் வாழ்க்கையில் செய்திருக்கிற அற்புதங்களை சொல்லவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தை, மரண படுக்கையில் இருக்கும் போது அவருடைய வார்த்தை தீவிரமாக என் இடத்துல வந்தது. உனக்கு சுகம் வேண்டுமா, என்னை நோக்கிப்பார். நீங்க யாரு அப்படிதான் நான் கேட்டேன். நான் தான் இயேசு. 2வது வார்த்தை, அந்த இயேசு என்ற ஒரு நாமம், அந்த இயேசு என்ற ஒரு வார்த்தை, அந்த இயேசு என்ற ஒரு பெயர் எனக்குள் பட்டதுமே, என் செவிக்குள் பட்டதுமே, உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இருக்க பரிபூர்ண சுகத்தை நான் உணர்ந்தேன். என் கிறிஸ்தவர்கள் கிடையாது, கர்த்தரனை ஏற்றுக்கொண்டார். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், இயலாமலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஏழையாக இருந்தேன், ஒன்றுமில்லாமல் இருந்தேன், சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, எதை குறித்துமே எனக்கு ஒரு அக்கறை இல்லாமல் இருந்தது. என் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லி போராட்டத்தில் இருந்த போது தான் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தை அனுப்பினார், உனக்கு சுகம் வேண்டுமா, என்னை நோக்கிப்பார். நீங்க யாருன்னு கேட்கும்போது மறுவார்த்தை, நான் தான் இயேசு, பரிபூர்ண சுகம் உண்டானது. எனக்கு அதனால தான் தைரியத்தோடு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இந்த இயேசுவை நீங்க கூப்பிடுங்க, இயேசு உங்களோட கூட பேசுவார். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் நமக்கு வேணும், காரியம் தான் நமக்கு வேண்டும். என்ன தெரியுங்களா? அதற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரம் 40வது வசனம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 11 verse 14. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்படிதான் ஆன்சர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரிங்களா? அந்த கொந்தளிக்கிற கடலை அடக்கினவர் என் வாழ்க்கையில் நடந்த புயலை அடக்கி எடுத்தார். மரண திகிலை அடக்கி எடுத்தார். மரண உபாதிகளை அடக்கி எடுத்தார். பயத்தை நீக்கி போட்டார். கடலை பார்த்து 2 வார்த்தை, அமைதலாயிரு, இறையாதே. கடல் கொந்தளிப்பு அப்படியே நின்று போனது. அதே போல என்னை பார்த்து தேவனாகிய கர்த்தர் பேசவும், என் வாழ்க்கையில் இருந்த எல்லா பயங்களும், திகில்களும், சோகங்களும், உபத்திரவங்களும் அப்படியே அமர்ந்து போனது. தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? நான் விசுவாசித்தேன், பெற்றுக்கொண்டேன். என் தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி, இந்த இயேசு உண்மையான கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். என்னோடு பேசினவர் சாதாரணமாக பேசியிருக்க மாட்டார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு கூட அதை ஏற்றுக்கொண்டதும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதும், அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததும், என் இருதயத்தை அவருக்கு கொடுத்ததும், முழுமையா என் தகப்பனாக அவரை நான் ஏற்றுக்கொண்டதும், என் விசுவாசத்திலே எல்லாம் நான் செய்ததும், அவருடைய மகிமையை காண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையை காண ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில இன்று வரைக்கும் இந்த 37 வருஷமாக அவருடைய மகிமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் நல்லவர், அவர் ஜெபம் கேட்கிறவர், கூப்பிட்டால் வருகிறவர். சரிங்களா? அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவரை நோக்கி பார்க்கணும், அவரை கூப்பிடணும், அவர்கிட்ட பேசணும், அவர் கொடுக்குற சத்தியங்களை பெற்றுக்கொள்ளணும், அவர் கொடுக்குற கட்டளையில் நடக்கணும். ரொம்ப ஈஸியான கட்டளை, ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கட்டளை கொடுத்தாரு. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி, அவ்வளோதான் சொல்லி கொடுத்தாரு இயேசு கிறிஸ்து. சத்துருக்களை சிநேகிங்க. உங்களுக்கு யாரை வேணாலும் இது வரைக்கும் ஒதுக்கி வச்சுருந்தீங்களோ, இவங்க மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுருந்தீங்களோ, அவங்களெல்லாம் நீங்கள் போய் திருப்பி பேசி ஒப்புரவாகி அவங்கள நேசிங்க. உங்களை நீங்கள் நேசிக்கிறது போல பிறனை நேசிங்க அப்படின்னு தான் எங்கள் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி கொடுத்தார். அதை கடைப்பிடிச்சா போதும். ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர், எல்லாரையும் மன்னிக்கிறவர். அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லா நன்மைகளும் செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், கொந்தளிக்கிற கடலை அடக்கினார். சரிங்களா?
நிறைய வியாதி கொண்ட மக்களை சுகமாக்கினார். அப்படிப்பட்ட கர்த்தரை, அப்படிப்பட்ட இயேசுவை கல்வாரி சிலுவையில் ஏற்றினாங்க. ஏன்? பொறாமை. இவரை விட்டா இப்படியே எல்லாரும் அவர் பின்னாடியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சிலருடைய திட்டங்கள், சிலருடைய சூழ்ச்சிகள், சிலருடைய பொறாமை கண்கள் அவரை கல்வாரி சிலுவைக்கு பொய் சாட்சியாக ஏற்றினார்கள். பொய் சாட்சி அழைத்து 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 பொய் சாட்சி சொல்ல வைத்து அவரை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையில் இருந்த கர்த்தர் என்ன செய்தார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரே வார்த்தையில இந்த உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் கர்த்தராகிய தேவன் மன்னித்தார். அதனால்தான் இன்றைக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தார் ஆண்டவர். அதனால்தான் பிரியமானவர்களே, உங்க முன்னால உட்கார்ந்து இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு ஒரு மகளாய் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த கர்த்தரை உங்கள் முன்னுக்கு நின்று நான் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இவருடைய வார்த்தை உண்மை, இவருடைய வார்த்தை சத்தியம். அது நம்மளை விடுதலையாக்கும். அவருடைய சொல் அப்படியே 2 நாள் 3 நாள் 4 வருஷம் 5 வருஷம் மனசு சொல்ற மாதிரி அப்படி அல்ல. அது தீவிரமாய் வரும். உண்மை இருதயத்தோடு நீங்கள் கூப்பிடும்போது அது தீவிரமாய் வரும். அந்த தீவிரமாய் வந்து என்னை சுகமாக்குறதை இந்த கண்களால் கண்டிருக்கிறேன், இந்த தேகத்தில் உணர்ந்திருக்கிறேன். இன்ற வரைக்கும் அந்த அற்புதங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு உங்கள் முன்னால் என்ன வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆராதனை நாளில கர்த்தராகிய தேவன் உங்களை என்னையும் எவ்வளவாய் நேசிக்கிறார் தெரியுங்களா? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர். உங்களுக்காக சரீரத்தை பிக்க கொடுத்தவர், எனக்காக சரீரத்தை பிக்க கொடுத்தவர். உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர். உங்களை மறந்து போவாரா? என்னை மறந்து போவாரா? மறக்க மாட்டார். சத்துருக்களை சிநேகின்னு சொன்னவர் இன்றைக்கு அவருக்கு விரோதமாய் ஒருவேளை நீங்கள் எழும்பலாம். உங்களை வெறுப்பாரா? வெறுக்க மாட்டார். உங்களுக்காக அவர் வாசற்படியில் காத்திருப்பார். எந்த நேரத்திலும் என் மகன் வருவான், எந்த நேரத்திலும் என் மகள் என்னை கூப்பிடுவாள் என்று சொல்லி அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிற தேவன் தான் இந்த அன்பான கர்த்தர், இந்த அன்பான தேவன். தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய மகிமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை தேவன் நேசிக்கிறார். ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவரை சிந்தித்துக் கொள்ளுங்கள், அவரை குறித்து யோசிங்க, அவரிடத்துல வாழ்க்கையை அர்ப்பணிங்க. தீராத பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார். தேங்க்யூ. God bless you.